சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழுவை இன்றைக்கு விஜய் அவர்கள் கூட்டியிருந்தார். இந்த கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான அந்த சம்பவங்கள் குறித்து தமிழ்நாடு அரசை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். நீதிமன்றம் உங்களை இப்படி எல்லாம் கேட்டிருக்கு, சந்தேகம் எங்க இருக்குன்னு பாருங்க. இப்படி பாக்குறீங்க? கரூர் விஷயம்லாம் ஒரு சப்ப மேட்ரு. கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்து விக்கிரவாண்டி தேர்தலோட அவர் பெருசா சொன்னாங்க. ஜான் ஆரோக்கியசாமி 20% ஓட்டு விஜய்க்கு இருக்குது, இங்க நோட்டா இங்க பெரிய அளவுக்கு வரப்போகுது, அதெல்லாம் பேசினாங்க. விக்கிரவாண்டியில போலிங் அதிகமாச்சு, திமுகவுக்கு போலிங் அதிகமாச்சு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. நீ மற்ற ரெண்டையாவது இடைத்தேர்தல் அது இதுன்னு என்னத்தையான்னு சொல்லி சமாளிப்பேன், நோட்டாவுக்கு ஏன் ஓட்டு குறைஞ்சிடுச்சு? ஜான் ஆரோக்கியசாமி காலையில இருந்து சாயங்காலம் வர சீமான் கிட்ட பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு நான் தான் சொன்னேன். ஈரம் மண்ணும் எருக்கட்டி சாம்பலம் தான் இருக்குது, பல நிரூபிக்காத ஒருத்தனுக்கு யாருக்கும் ஓட்டு கிடையாது, அது கற்பனை ஓட்டு, ஒரு ஏட்டு சுரக்கா, அது ரியல் ஓட்டுன்னா தேர்தல் ஆணையம் சொல்றதான் ரியல் ஓட்டு, இதெல்லாம் கிடையாதுன்னு. போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன், போலரைசேஷன் வந்தது. அதற்கு பிறகு நாம் தமிழர் சீமான் ஈரோடு கிழக்குல அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சீமான் பேசல. அவங்க கட்சிக்காரங்களே விஜயை கிண்டல் அடிக்கிறதுக்கு, விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டணி காட்டுறதுக்கு அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. முன்னோட 8% வாக்கு சீமானுக்கு களத்துக்குள்ள வந்து 16% வாக்கு ஈரோடு கிழக்குல எடுத்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு கிளைம் தானே தவிர இதுல எந்த தாக்கமும் அரசியல் அரங்கத்துல ஏற்படுத்தாது. அரசியல் அரங்கத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் வேற. இவங்க எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு இருக்கு, எனக்கும் நாடியில வெட்டு இருக்குன்னு சரத்குமார், எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், சரத்குமாருக்கு திருமங்கலம்னு இன்னொரு புதிய சரத்குமாரா அந்த சரத்குமார் பாணியில தங்கள் களத்தை அமைச்சுக்கிட்டு இவங்க போறாங்களே தவிர இதுல இவங்களுக்கு தனிச்சு போட்டியிடக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது தான் இது கரூர் அந்த டிராஜடி நிரூபிச்சுது. அந்த கரூர் துன்பியல் நிகழ்வு தொடர்பாட்டு இவங்களை யாராவது எங்கேயாவது திமுக அரசுக்கு எதிராக ஒருத்தர் எம்எல்ஏ டிக்கெட் நிற்பான்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கண்டன போஸ்ட் ஒட்டினாங்களா, ஒரு கண்டன கூட்டம் நடத்தினாங்களா, ஒரு கண்டன ஊர்வலம் நடத்தினாங்களா, இல்லை பாசிட்டிவா இரங்கல் கூட்டம் நடத்தினாங்களா, ஒரு அனுதாப ஊர்வலம் நடத்தினாங்களா, ஒரு அஞ்சலி போஸ்டர் ஒட்டினாங்களா, ஒரு கண்டன போஸ்டர் ஒட்டினாங்களா? தமிழ்நாட்டில் எங்கேயும் எதுவும் நடக்கல. இதுல இருந்தே விஜய்க்கே தெரியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம கைகால் இல்லை, அமைப்பு இல்லை, நம்ம வந்து தனிச்சு போட்டியிட முடியாது, தனிச்சு போட்டியிட முயற்சி பண்ணா கமல்ஹாசனோட கீழே போயிடுவோம், லெஸ் தான் கமல்ஹாசன் ஆயிடுவோம்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் வந்து பேரம் பேசுறதுக்காக ஒரு திமுக எதிர்ப்புன்னு சொல்லி அதை ஒரு கட்டமைப்பை உருவாக்குனா எடப்பாடி சீட்டு தருவாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் விஜய்க்கு இருக்குது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போறதுக்கு விஜய் இந்த அரசியலை பண்றதா நான் குற்றம் சாட்டுறேன். இல்ல, இந்த விவகாரத்துல திமுகவை எகிரி அடிக்கிறதன் மூலமாக விஜய் கை ஓங்குலையா? விஜய் கை கற்பனையில ஓங்குது, தினமலர் செய்தியில ஓங்குது. ரங்கராஜ் பாண்டே விஜய் கண்டஸ்டே பண்ண முடியாதவருக்கு ரங்கராஜ் பாண்டே கொடுக்கக்கூடிய பூஸ்டிங்ல ஓங்குது. அது ஆதவ அர்ஜுனா கொடுக்கக்கூடிய பூஸ்டின் அடிப்படையில ரங்கராஜ் பாண்டே கொடுக்கக்கூடிய பூஸ்ட்ல ஒதுங்குது. ரியாலிட்டியா ஒதுங்கல. ரியாலிட்டியா ஆதவ அர்ஜுனாவுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் நான் சவால் விட்டு கேட்கிறேன். ஜூன் 22ஆம் தேதி விஜய் பிறந்த நாளுக்கு 234 தொகுதியில அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு செய்தி கொடுத்தாங்க விஜய் தரப்பு. நான் இன்னைக்கு சவால் விட்டு கேட்கிறேன், 35 இடத்துக்கு மேல விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் நடந்ததாட்டு நீங்க கிள்ளியூர்ல இவரு, காங்கேயத்துல இவரு நீங்க போட்டுட்டீங்கன்னா நீங்க பொய் சொல்லல, உண்மையை சொல்றீங்க. உங்களால 234 போட முடியும், நான் ஒத்துக்கிறேன். 234 போட முடியாது, கமலஹாசனை விட குறைவான கேண்டிடேட் போடக்கூடிய நிலைமையில தான் விஜய் இருக்கிறாங்க தான் 100% உண்மை. ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஜான ஆரோக்கியசாமிக்கும் சாணக்கியா ரங்கராஜ் பாண்டேக்கும், ஏன்னா சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே நான் கேட்கறேன்னா கருத்து கணிப்பு எல்லாம் போடுறாரு. 234 கேண்டிடேட்டை போட முடியாதவரை வச்சு என்னையா கருத்து கணிப்பு? அவரு சிஎம் கேண்டிடேட்டா களத்துக்குள்ளே நிற்க போறதில்ல, பேரம் பேசுறதுக்காக சிஎம் கேண்டிடேட்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரே தவிர வேற எதுவும் இல்லை. நீ கருத்து கணிப்பு போடக்கூடிய எல்லாரும் 234 தொகுதியிலையும் அவங்க அன்னதானம் விஜய் பிறந்த நாளுக்கு போட்டாங்கிறத ஒரு ஆதாரத்தை தாவேக்கா வெப்சைட்ல ஏற்ற சொல்லுங்க, அல்லது ஆதவ அர்ஜுனா கிட்டையோ ஜான் ஆரோக்கியசாமி கிட்டையோ அந்த டீட்டெயிலை பெற்று சாணக்கியாவில் போட சொல்லுங்க, அல்லது தினமலர்ல செய்தியா ஒரு விளம்பரமா கொடுங்க. கிடையாது, பொய். அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன், கமல்ஹாசனை விட இவங்க அமைப்பு கட்டமைப்பு இல்லை, கமல்ஹாசனோட மோசமான நிலைமையில தான் கேண்டிடேட் போடக்கூடிய தன்மையில இவங்க இருக்கிறாங்க.
கமலஹாசன் 39 கேண்டிடேட் பார்லிமெண்ட்டுக்கு போட்டாரு. இன்னைக்கும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆளுங்களை பாத்தீங்கன்னா கமலஹாசன் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டான கேண்டிடேட் யாருமே இவங்கள்ட்ட இல்லை. அப்ப அதுல இருந்தே தெரியும் இவங்க லெஸ் தான் கமலஹாசன் இன் ஃபீல்டிங் கேண்டிடேட்ஸ்ங்கிறது தெளிவா தெரியும். ரெண்டு புள்ளியில இவங்க சிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட்னு இவங்கள்ட்ட கட்டமைப்பு இல்லைங்கிறத 35 இடத்துக்குள்ளதான் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதுங்கிறதையும் 214 பொய் சொல்லி தினத்தந்தியில பொய் செய்தி போட்டாங்கிறதுலையும் அடுத்தபடியா கரூர் நிகழ்வுக்கு இவங்களால எதுவும் ரியாக்ட் பண்ண முடியலைங்கிறதுலையும் நான் முடிச்சு வைக்கிறேன். இந்த 2 இதுலையும் இதை தாண்டி விஜய்க்கு ஒரு தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு எண்ணம் விஜயகாந்த் மாதிரி இல்லை. அந்த விஜயகாந்த் மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா சனிக்கிழமை தூரம் மட்டும் வரமாட்டாரு, 7 நாளும் வருவார், இல்ல ஆல்டர்னேட் டேஸ்லயாவது வருவாரு. எல்லா ஊர்லயும் ஒரு பொதுக்கூட்டம் பேசுவாரு, 10 பாயிண்ட்ல பேசுவாரு. ஒரு பாயிண்ட்ல பேசிக்கிட்டு மாவட்டங்கள்ல இருந்து ஆளை கொண்டு வந்து எனக்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு எடப்பாடியை மிரட்டி எடப்பாடிட்டு வந்து சீட்டு வாங்குறதுக்குள்ள அந்த பேரம் பேசக்கூடிய அரசியலுக்கான அணுகுமுறையில விஜய் இருக்க மாட்டாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறத 214 தொகுதியிலையும் தனிச்சு போட்டக்கூடிய சீமான் ஸ்டாலின் எடப்பாடிக்கு எதிராக ஒரு இஷ்யூவா எடுத்து களத்துக்குள்ள இருக்கிறாரு. இந்த மாதிரிப்பட்ட பல இஷ்யூ சீமான் இப்படி எடுக்கிறாரு. 214 உறுதியா இருக்கிறார் அவர். இதுல 214 உறுதியா நிற்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்னா விஜய் இதுல ஒரு இஷ்யூ எடுத்து சொல்லியிருப்பாரு. வெறும் வார்த்தை, ஒரு உயிரற்ற வார்த்தைகளை பேசி ஒரு பத்திரிகைகளுக்கு தீனி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பழைய குருடி கதவை திரட்டுன்னு சொல்லி ஆரம்பம் முதல் இன்னைக்கு வர அதையே பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்கிட்ட கூட்டணிக்கு ஆள் சேர யாரும் வரல. அன்டெஸ்டட் நாட்புரோடு இவர்கிட்ட கூட்டணிக்கு யாரும் வரல. அப்படியே வந்தாலும் இவரு டிடிவி தினகரன் 60 சீட்டு கேட்பாரு. இவர்கிட்ட கேண்டிடேட் இல்லாம 80 சீட்டு கொடுத்தாலும் கொடுத்துடுவாரு. இது சரத்குமாருக்கு கமலஹாசன் 40 சீட்டு கொடுத்த கதை தான். சோ இதுதான் இவருக்கு நிலைமை. பலம் நிரூபிக்கணும்னா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை, 214 நிற்பான்னு தெளிவா நிற்கணும். கூட்டணி பற்றி விஜய் முடிவெடுப்பாரெல்லாம் போடுறது, கூட்டணி இல்லைன்னு சொன்னா எவனுமே நிற்க மாட்டான். ஏதாவது ஒரு கூட்டணி பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்னாலும் பரவாயில்ல, நம்ம நிற்கிறதுக்கு ஒரு கேண்டிடேட்டை வாங்கி தந்துருவாரு. அப்போ ஸ்டாலினை ஒழிக்கிறது தான் நோக்கம், திமுகவை வீழ்த்துறதான் நோக்கம்னு நின்றுடலான்னு ஆசைப்படுறவங்க தான் இவர்கிட்ட பல கட்சி மாறி வந்த சந்தர்ப்பவாதிகள் தான் இவர் கூட இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன கட்சி மாறி இருக்காங்கிறது டீட்டெயில் தெரியும். ஆதவர்த்தினாலும் சரி, இவரு ஒவ்வொருத்தரும் தெரியும். அதே மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தனிச்சு போட்டியிடக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் இல்லை. இன்னொரு கட்டத்துல இவரு பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல பெயரக்கூடாதுன்னு ராகுல் காந்தி முயற்சி பண்றாரு. ராகுல் காந்தி இவரை ஸ்டாலின் மருதவர்களை அணிக்கு கொண்டு வர்றதுக்கு இது பண்றாரு. ஆதவ ரஞ்சனா போன்றவங்க எல்லாம் அதுல சீட்டு கிடைச்சதுன்னா பேட்டி தான் முக்கியம், அண்ணாவே சொல்லிட்டாரு, கொள்கை தான் முக்கியம், பேட்டி தான் முக்கியம், கொள்கை எதிரி பாஜகவை ஒழிப்பதுதான் எங்க முக்கியம்னு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு தெளிவா அவங்க ஸ்டாலின் முதல்வர்னு கூட ஒரு கணிசமான சீட்டு கிடைச்சுன்னா, பாண்டிச்சேரியில இங்க கிடைச்சுன்னா அதுக்கும் போக தயங்காதவங்க. ஸோ ரஜினி, அஜித்குமார் போன்றவங்க பாப்புலாரிட்டியை காசாக்க விரும்பல. இவங்க பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க வந்திருக்கிறாரு. 100க்கு 100 இதுதான். தனிச்சு போட்டியிடுறதுக்கு இவருக்கு சக்தி கிடையாது, அதுக்குள்ள எண்ண ஓட்டம் கிடையாது, கொள்கைகள் கிடையாது, அதுக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அதை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவருக்கு தகுதி கிடையாது, ஒரு பொதுக்கூட்டத்தை பேசி மக்களை கலைஞ்சு போகாம நிற்க வைக்கக்கூடிய தன்மை கிடையாது, இவரை சுத்தி இருக்கவங்களுக்கும் அந்த நோக்கம் கிடையாது. ஸோ இவருக்கு தொண்டர்களுக்கும் அந்த நோக்கம் இல்லாம தான் எடப்பாடிக்கு கூட்டத்துல போய் கை தட்டிட்டு இருந்தாங்க. இதுதான் இவரோட நிலைமை. ஸோ இவரை வச்சு கருத்து கணிப்பு நடத்துறதே, தனிச்சு போட்டியிட முடியாதவரை வச்சு கருத்து கணிப்பு நடத்துறதே ஒரு மோசடி செயல், ஒரு பொருத்தமற்ற செயல்னு தான் என்னோட கருத்தாக நான் சொல்லுவேன். இல்ல, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட விஜய் சொல்றாரு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் பொதுக்குழுல அறிவிக்கிறாங்க. இன்னைக்கும் சொல்றாரு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, எந்த மாற்றமுமே இல்லை, இன்னும் வேகமா போவான்றாரு. அதான் வடைஞ்ச மாதிரியே தெரியல. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டுன்னு 3 வாரம் அடிச்சாரு சீமான். கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு. யார் அந்த நாய்கள்? விஜய் தான் சொல்றாரு, இன்னொன்னு எடப்பாடியை சொல்றாரு, இன்னொரு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்றாரு. எங்க களத்தை விட்டு ஓடணும்? கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாட்டு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே இல்லை, ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே இல்லை, மெயின் களத்துக்கு வராங்கல்ல. மெயின் களம், மோசமான களம், இந்த களம்லாம் இல்லை. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாலே மெயின் களத்துக்கு வாராருங்கிறது அதுவும் ஒரு பொய் தான். நாளைக்கு 31 தான் எங்களுக்கு நோக்கம்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன அவர் மேல என்ன கொலை குற்றம் கொடுத்து தூக்கல போட்டுருவீங்களோ மார்ஷல், அவரும் ஒரு பாட்டு சொல்லிட்டு போவார் பப்ளிசிட்டிக்கு. அதை ஒன்றும் பெருசா அர்த்தப்படுத்தாண்டா. அவருக்கு தனிச்சு போட்டியிடக்கூடிய ஆளும் கிடையாது, தகுதியும் கிடையாது. கூட்டணி பேரத்துக்காக தனிச்சு போட்டின்னு பொய்யா சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு கட்ஸ் இருக்கும்னா இன்னைக்கு சீமான் கிட்ட கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு ஆதவர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் விஜயோட சேர்ந்து திட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. இவரு
பிரசாந்த் கிஷோர் பாண்டே 4 இடைத்தேர்தல் நின்னாரு, பொது தேர்தலில் நிற்கிறாரு. அவர்கிட்டயே கேண்டிடேட் தாக்கு பிடிக்கல, பாஜக ஓடிட்டு இருக்கானுங்க. அவர் மாதிரி நீங்க ஏன் இடைத்தேர்தலில் நிற்க முடியல? இடைத்தேர்தலில் நிற்காததே உங்களோட சந்தர்ப்பாத நிலைப்பாடு. சீமான் பண்றவங்க உங்களை கடுமையா விமர்சிக்கிறதுக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறது நீங்க உங்க கிளைம். அது கிளைம் யார் வேணாலும் என்ன கிளைம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு களத்துக்குள்ள நீங்க கோழை நாய்களா ஓடிட்டீங்கிறதான் உண்மை. சீமான் எப்படி உயர்ந்தாருன்னா, கமல்ஹாசன் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூர்ல நிக்கல, அதனாலதான் சீமான் 8% வந்தாரு. தினகரன் நாங்குநேரி வெள்ளூர் விக்கிரவாண்டியில் நிக்கல, அதனாலதான் சீமான் 8% வந்தாரு. இன்னைக்கும் விஜய் விக்கிரவாண்டிலும் ஈரோடு கிழக்குல நிக்காததிலே ஒரு கோழைத்தனமா களத்தை விட்டு ஓடிட்டாருங்கிறது தெள்ள தெளிவா சீமானால் அடிக்கப்படுது. இது சும்மா ஒரு போலியான ஒரு கிளைம் தானே தவிர, நிஜ களத்துக்குள்ள நீங்க வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பிஞ்சு போயிருவோம். சரத்குமார் திருமங்கலத்துல எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டுன்னு பரிதாம தோத்த மாதிரி பரிதாம தோத்துறோம்னு களத்தை விட்டு ஓடிட்டீங்க. அது சரி, ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளேயாவது வரலாம். அங்க சீமானோட கீழே போயிட்டா என்ன ஆகுதுன்னு அங்கேயும் களத்துக்குள்ள வரல. களத்துக்குள்ள வராம வெற்றி கோஷம் பேப்பர்ல எழுதி வச்சு படிச்சு நீங்களே சந்தோஷப்படக்கூடிய கோஷத்தை எழுப்பிட்டு இருக்கீங்களே தவிர, இதுல உங்களுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை, எந்தவித ஸ்ட்ரென்த்தும் இல்லை. 40 கேண்டிடேட்டுக்கு மேல உங்களுக்கு இல்லை. உங்க பிறந்த நாளையே 35 இடத்துக்கு மேல யாரும் கொண்டாடல. இதை மறைச்சிக்கிட்டு போலியா ஒரு கட்டமைப்பை உருவாயிட்டு இருக்கீங்க. அதுக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. சில பத்திரிகையாளர்களை பலகீனமானவர்களை இது படுத்தி இந்த உண்மையை மீறி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு 35 கேண்டிடேட் இல்லாதவங்க டிவிகே டிஎம்கேன்னு பேசுறதுல அர்த்தமற்ற செயல், மோசடியான செயல். ஏமாளிகள் காதல பூசுத்தின பத்திரிகையாளர்கள் இதுல ஏமாறலாம். நான் இதுல ஏமாற தயாரில்லை. அப்படி இதுல உண்மை இருக்கும்னா, ரங்கராஜ் பாண்டே 234 தொகுதியில அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது, அவருக்கு அமைப்பு இருக்குங்கிறது ரங்கராஜ் பாண்டே காட்டிட்டாருன்னா, தம்பி ரங்கராஜ் பாண்டைய நான் பாராட்டுறேன், தம்பி ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டாடா, ஒரு ஸ்கூப் நியூஸ் அடிச்சு தூக்கிட்டாடான்னு நான் பாராட்டிட்டு போவேன். காரணம், 35 இடத்துக்கு மேல ஜூன் 22ஆம் தேதி அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடப்படல. கரூர் நிகழ்ச்சியை தமிழக அளவில் ஒரு நிகழ்வாட்டு அவரை சார்ந்தவர்களால் ஆக்க முடியல. கட்டமைப்பு இல்லை, ஆள் இல்லை. கமல்ஹாசனை விட குறைவான கேண்டிடேட் தான் அவர்கிட்ட இருக்காங்க. எப்படிதான் பார்த்தாலும் விஜயனுடைய அந்த ஸ்ட்ரென்த்தும் வாய்ஸும் குறைஞ்ச மாதிரி தெரியல. இன்னமுமே அவர் கூட்டணி வைக்கலன்னா ஒண்ணும் இல்லாம போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி வைக்கலன்னா அவர் நல்ல ஆப்ஷன் கூட்டணிக்கு வரலன்னா ரிட்டர்ன் ஆயிடுவார். ரஜினிகாந்த் மாதிரி ரிட்டர்ன் ஆயிடுவாரா? ஜனநாயகம் படம் இவ்வளவு செலவு பண்றாரு, இவ்வளவு துயரத்தையும் தாண்டிக்கிட்டு இன்னும் வலிமையா போகணும். வலிமையா போனா ஒண்ணும் இல்லாம எலெக்ஷன் ரஜினிகாந்த் கட்டமைப்பே கொடுக்கல. ஒண்ணும் இல்லாம திருமங்கலம் சரத்குமார் மாதிரி சிவாயணேசன் மாதிரி பல கேவலப்பட்டு போயிருவாரு. அதுல என்ன ஆஃபர் வருதுன்னு பார்ப்பாரு. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் பாதிப்பு இல்லாத ஆஃபரை எடுத்துட்டு போயிருவாரு. ஸ்டாலின் முதல்வர்னு கூட சீட்டை வாங்கிட்டு ஆதவ அர்ஜுனா வேட்டி துண்டுன்னு அண்ணா சொல்லியிருக்கிறாரு. துண்டு பதவி மாதிரி, வேட்டி தான் கொள்கை மாதிரி, கொள்கை எதிரியை தான் நாங்க முறியடிப்போம்னு ஆதவ அர்ஜுனா போன்ற பல கட்சிகள் மாறின சந்தர்ப்பவாதிகளுக்கு அந்த டயலாக்கையும் கொடுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு திமுக அவர் எதிர்த்து பேசுறாருன்னா வெறும் வார்த்தை. இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவர். பல கட்சிகள் மாறின ஒரு பார்ட்டி கூப்பர் அவரு. மற்ற இருக்கும் எல்லாமே பல கட்சி மாறினவன் தான். இவனோட நம்பி விஜய் களத்துக்குள்ள நின்னா விஜய் வீணா போயிடுவாரு. விஜய்க்கு அது தெரியும். தன்னை போடுறவங்கலாம் சந்தர்ப்பவாதிகள், அரசியல் வியாபாரிகள் அவருக்கு நல்லா தெரியும். காரணம், அவரோட நோக்கமும் அரசியல் வியாபாரம் தான். இன்னைக்கு கூட அவர் விஜய் சொல்லிட்டு போறாரு, மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம்னு வழக்கமா ஒரு டயலாக் சொல்லுவீங்களா? அதை இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுனாங்க. அவரு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலயும் சீமான் சுத்த வேறா நின்னாரு. கோல நாயா ஓடிட்டாரு சார். அதுல ஜெயிச்சா கூட ஒண்ணாவாங்க சார். நீங்க எம்ஜிஆர் நின்னாரா இல்லையா திண்டுக்கல்ல? நீங்க திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிருவீங்கன்னு பயந்து ஓடிட்டீங்க. இப்ப விஜய் அவர்கள் இன்றைக்கு நடத்திய பொதுக்குழு, இந்த கரூர் விவகாரத்தை மேற்கொண்டது, இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப விஜய்க்கு தனித்து இந்த விவகாரத்துல அவருக்கு செல்வாக்கு குறையும் பார்த்தா கூடி இருக்கு அப்படின்றாங்க சில பத்திரிகையாளர். எங்க 40 கேண்டிடேட் மேல போட முடியாது, 214 தொகுதியிலையும் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்கலங்கிறத அந்த பத்திரிகையாளர் புரிஞ்சுட்டா பேசுவான், அல்லது அவன் கிரீஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். 20% அதுல பாதி 10 கூடமா இருக்காது. இங்க கேண்டிடேட்டே போட முடியாது. நீ இது என்னத்து சொல்ல, கேண்டிடேட்டே போட முடியாதுங்கும் போது விஜய் வச்சு கருத்து கணிப்பு எடுக்கிறதே வேஸ்ட்ங்கிறேனா? இல்ல, அவங்க ப்ரூஃபோட கருத்து கணிப்பு எடுத்துட்டு போடுறாங்க சார். கேண்டிடேட்டே போட முடியாதவங்க இப்படி கருத்து கணிப்பு ஏட்டு சுரக்கா இதுலதான் பேசிட்டு தெரியணும். விக்கிரவாண்டியும் நிற்க மாட்டீங்க, ஈரோடு கிழக்குலயும் நிற்க மாட்டீங்க, சீமான்ட்ட கோல நாய்கள்னு அடி வாங்கி ஓட்டிசே. நாயும் மிருகம் தான், ஒட்டோ சிங்க மிருகம் தான், பன்றி மிருகம் தான், சிங்க மிருகம் தான், எல்லா மிருகம் ஒண்ணுதான். இந்த மாதிரி சீமான்ட்ட அடி வாங்கிட்டு தான் நீங்க
ஓடிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பொய்யா பம்மாத்தா இதை மட்டும் பேசுவீங்க. களத்துல நிற்க முடியாத கோழை நாயகன் உங்களை போட்டு அடிக்கிறார அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் தலைவர், அதுக்கு பதில் சொல்ல முடியலையே உங்களால? நிறைய விஷயங்களை பயன்படுத்தி